சென்னை கொளத்தூரில் குளிர்சாதன வசதியுடன் கட்டப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகையை திறந்து வைத்து 15 இணையருக்கு திருமணம் நடத்தி வைத்து விழாவில் உரையாற்றி வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதனை பார்க்கலாம். உடன்பிறப்பாக கருதி ஓயாத உழைமார்களே, நண்பர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கொளத்தூருக்கு வந்தால ஒரு எனர்ஜி வந்துடும். ஒரு உற்சாகம் வந்துடும், வேகம் வந்துடும், ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். அது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் நல்லா தெரியும். அதுலேயும் மணவிழா, மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். ஆக மணமக்களோடு இந்த விழாவில் நாம் எல்லாம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிற விழாவாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்தால் எப்படி நம்மெல்லாம் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வோமோ அதே போலதான் இந்த திருமண நிகழ்ச்சியில் அத்தனை பேருமே, நான் மட்டும் இல்லை, நம்முடைய அமைச்சர்கள் மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த உணர்வோடு தான் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறோம். யாராவது கொளத்தூர்னு பேர் சொன்னாவே அது சாதனை, இல்லைன்னா ஸ்டாலின், என்று ஞாபகத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதியில் நான் 2 கலந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஏராளமான திட்டங்களை இந்த தொகுதிக்கு நிறைவேற்றி இந்த கொளத்தூர் தொகுதியை நம்முடைய அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னது போல 234 தொகுதி இருக்குன்னா இந்த தொகுதியை பார்க்கிற போது எங்களுக்கு பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, பயமும் இருக்குன்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, பொறாமையும் இருக்கு அவங்களுக்கெல்லாம். அதுதான் கெட்ட எண்ணத்துல அந்த பொறாமை இல்லை, நல்ல எண்ணத்துல தான். நாமும் இப்படி பணியாற்ற வேண்டும், நம்முடைய தொகுதிக்கு இந்த திட்டங்கள் வர வேண்டும் என்பதில் அவர்களும் இன்றைக்கு அந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறாங்க. ஏதோ குளத்தூருக்கு மட்டும் நம்ம இதை செஞ்சுட்டோம், மற்ற தொகுதியை கைவிட்டோம் யாரும் நினைக்க வேணாம். எல்லா தொகுதியும் நம்முடைய தொகுதி தான். அதனால எல்லாருக்கும் எல்லாம் என்பதை முன் வச்சு நம்முடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். என்ன ஸ்பெஷல்னா, ஒரு மாவட்டத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை நான் போவேன். ஆனா குளத்தூருக்கு மட்டும் எப்படியா 10 நாளைக்கு ஒரு முறை நான் வந்துடுவேன். வரலன்னு கொஞ்சம் இருந்துட்டா, இல்ல ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சிட்டா சேகர்வா விட மாட்டார். என்ன ஒரு லிஸ்டோட வந்துருவாரு, பெரிய பட்டியலை காட்டுவார் என்கிட்ட. அவர் வர்றதுக்கு முன்னாடி செல்போன்ல, வாட்ஸ்அப்ல ஒரு பட்டியல் அனுப்பிச்சிடுவார் முதல்ல. ஏன்னா திடீர்னு கொடுக்கும்போது நான் ஷாக் ஆயிடக்கூடாது, அதிர்ச்சி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப சாமர்த்தியமா அந்த லிஸ்ட் அனுப்பிச்சிடுவாரு. அதுல ஒரு 10 பேராவது, 10 பட்டியலாவது இருக்கும் நிச்சயமா. 2 அடிக்கல் நாட்டு விழா இருக்கும், 2 திறப்பு விழா இருக்கும், கட்சி நிகழ்ச்சி 2 இருக்கும். இப்படி ஒரு பட்டியல் போட்டு 2 கொடுத்துருவாரு. அப்படி கொடுத்தாதான், கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தாதான் எனக்கும் அதுல ஒரு திருப்தி ஏற்படும்.